டம்போ குமார் டம்போ புதுசா வார்த்தைலாம் கண்டுபிடிச்சு குமார் உனக்கு டம்போங்கிறாரு. அப்படின்னா என்னன்னு தெரியல, எனக்கு புரியலையே. டம்புனா அறிவு கட்டம் டம். மக்கு. மக்கு. உன்னை வந்து மக்கு கூதி அப்படின்றாரு. ஓக்கு கூதின்னு அர்த்தம் தெரியும்ல. மக்களுக்கு தெரியும் ரோகன் ப்ரோ, மக்களுக்கு தெரியும். ஒரே நிமிஷம் ஊமை பையா ஊமை. நினைக்கிறேன் இரண்டாவது மேட்ச் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஸ்லாட் வரல, அப்படியே சிங்கம் மாதிரி உட்காந்துருக்காங்க வேற மாதிரி. OGBTS உடைய கான்சார் இப்போ 2.0 கையில. OGBTS ஓட கான்சாரா? இவ்வளவு நேரம் புரியல. என்னது என்ன கமெண்ட்ரி இது? இவ்வளவு நேரம் இதுதான் உட்கார்ந்து ஓட்டிட்டு இருந்தே தம்பி. இல்ல அது என்ன OGBTS ஓட கான்சார் தம்பி? இங்க வாங்க தம்பி, கழுத்தை திருப்பி விட்டுருவோம். நம்ம டீம் அது எப்படி? அது OGBTS ஓட கான்சார் எப்படி? அது எப்படி? அது என்ன கணக்கு? அண்ணா பென் போட்டு விடுங்க. அப்படியா? நம்மளது தான் கான்சாரேவா? 2.0 அவ்வளவுதான். BTS 2.0 BTS 2.0 தானே கான்சாரா? அது எப்படிடா அது? என்னடா பேசுற சரண்? அரியாசனம். ஓகே 2.0 வின் அரியாசனம். ஓகே गाइस, ரைட் பேக் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் கோல் டு லிபோவிகா गाइस. இரண்டாவது மேட்ச் விக்டரி இன் டே 1 2.0 war. எனக்கு தெரிஞ்ச இப்ப ரெண்டு டீமும் லாஸ்ட் நேரா இறங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா நீங்க பேசுறது விட்டு கேக்குதா? இப்போ ஓகே. அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 டீம் 5 டீம் இறங்கி இருக்காங்க. லியோ ஒயிட்டி, ரம்பா கும்பா சிம்பா அணி இறங்கி இருக்காங்க. ஜோஸ்புர் அணி இறங்கி இருக்காங்க. அப்புறம் முகிலன் அணி இறங்கி இருக்காங்க. வெட்டு யூமியோ யாரு வெட்டு அணி இறங்கி இருக்காங்க. வெட்டு அணி வந்து இந்த டிராஃபி தான் ஒரு ஃபைட் ஃபர்ஸ்ட்ல இருந்தே போகுது. வெறியா இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. 5 டீம் இறங்கி இருக்காங்க. நார்த் சிட்டி, சவுத் சிட்டிக்கு, ராஜோ சவுத் சிட்டிக்கு 5 டீம். அப்புறமா சிம்பாலாம் வந்து இது ஈல்பெட்ல பண்ணுவானே, ஏன் இந்த பண்ணிட்டான்? ஆமா, இது வந்து கில் அவனுக்கு கில் அடிச்சிர மாட்டானே இது. ஐ திங்க் இல்ல டாப் 5 வரல. கேப்ஸ் எல்லாம் கத்தி விட்டு இல்ல இல்லாம டாப் 5 வந்து 6 பாயிண்ட் எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். இதே பியூர் வந்து பிளேஸ்மென்ட் டிராஃபினா அவன் கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பான். கில் பிளஸ் பிளேஸ்மென்ட்ங்கறத கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க எல்லாமே. ஓ BTSக்கு போய்டா. ஆமா, கன் ஃபைட் வருது. வருமா? ஒண்ணா இறங்குவாங்களா? 6 டீம் யாஸ்னியால. ஐவரி வேற இருக்கானங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே. லேட்டஸ்ட் வின் படி தான் வந்து டிராஃபி கொடுப்பாங்க. அதனால ஈவென்ட் நடந்தா முதல் வரிசையில நாங்க தான் உட்காந்துருப்போம். BTS சொன்னா ரெண்டாவது வரிசையில உட்கார வைங்க அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. 2 லோகேஷன் 24 லோகேஷன் 2 தானா? அவ்வளவு 24 இதுக்கு உட்கார வைக்க முடியாது. அங்க கார் இருக்காது. ரெண்டாவது உட்கார வச்சுட்டாங்க. 2.0 பக்கத்திலே பிரியா கேமிங் அணி. ஆமா பின்னணியா? ஆமாண்ணே. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பின்னணி இருக்காங்க. பின்னணி பிரியா கேமிங். பின்னணினா துப்பாக்கி பின்னாடி வச்சுக்குவாங்க. ஆமா. காஃபி முட்டாய், சேரன், ஆரஞ்சு முட்டாய், இந்த பக்கம் ஒரு 4 பேரு. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராட்ரிக், ஐவரி, டோனி, யூடியூப் சாகோன்னு ஒரு 4 பேரு. பார்க்கலாம். போன மேட்ச் வந்து BTS 2.0 எவ்வளவு பாயிண்ட் வந்திருக்கு டோட்டலா? 24 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் 24 பாயிண்ட் போடு. டாப் 1 24 பாயிண்ட். இந்த மேட்ச் ஒரு 30 பாயிண்ட் இல்ல 40 பாயிண்ட் அடிச்சானா அவ்வளவுதான் முடிஞ்சு. BTS 24 பாயிண்ட் லீடு. செகண்ட் இருக்கிறத விட 10 பாயிண்ட் லீடு. BTS 2.0 இன்ட்ரோ அது வந்து சீசன் டிராஃபி ஜெயிச்சா தான் இன்ட்ரோ வரும். சீசன் டிராஃபி ஒரு டிராஃபி ஜெயிச்ச மாதிரி இன்ட்ரோ ரெடி ஆகும். ஆனால் சீசன் டிராஃபி ஜெயிப்பாங்களா தாங்க கேள்விக்குறி. அது ஒரு கௌரவம் மாதிரி. அப்ப தோத்துட்டா BTS இன்ட்ரோ வந்து போட மாட்டீங்களாண்ணே? அவங்க 2 டிராஃபி வச்சிருக்காங்களே. 2 டிராஃபிஸ். 2 டிராஃபியோட ஓனர்லாம் அருமையான ஒரு மால்டோ ஐக்கியோ. ஐவரி நாக்கு அருமையான ஒரு ஐக்கியோ. ஐவரி தூக்குவாங்களா? ஐவரி காப்பாற்ற முடியுமா?
அப்பா டோனி காப்பாத்துறான் அந்த பக்கம் ராட்ரிக் சாகோ பிடிஎஸ் ஹாக்கர் என்று அழைக்கப்படும் ராட்ரிக் என்ன பொறுமையா இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல பொறுமையா இருக்காங்க பிரியா கேமிங் இருக்காங்க இதே இது அபார்ட்மெண்ட்ல ஏறுறாங்க அங்க பாருங்க புஷ் நடக்குது அகால மரணம் அடைவாங்களா அகால மரணமா பிரியா கேமிங் மனத்தி அவ்வளவுதான் பிரியா கேமிங் அகால மரணம் 2.0 முதல் கில் வந்தது 2.0 போட்டாங்க ஒரு பிள்ளையார் சொல்லி ரெண்டு நாக்கு எடுத்துறாங்க போட்டு பெண்கள் அணியை முதல்ல முடிக்கிறாங்க இல்ல பெண்கள் அணில இருந்து ஆரம்பிக்கிறாங்க அமோக ஆரம்பமா சாயோபி அகால மரணம் அந்த பக்கம் கொஞ்சம் சாயோபி அகால மரணம் அடைஞ்சு அழுத்தி குடிச்சாங்க சாயோபி அகால மரணம் அடைஞ்சாங்க ஆனா இந்த பக்கம் 4 பேர் இருக்காங்க 3வது கில் வந்துருச்சு 4வது கில் வந்துருச்சு போடு 4 கில் வந்து பெண்கள் வந்து இந்த வச்சுக்கோ சாப்பிடே அப்படின்னு ஒரு 4 கில் கொடுத்துறாங்க ராட்ரிக் ஒரு கில்லு டோனி 2 கில்லு ஐவரி ஒரு கில்லு டோனியோட கம்பேக் என்னைக்கு அவன பர்ஃபார்மன்ஸே இல்லைன்னு சொன்னமோ அன்னைக்கு எடுத்தான் ஆயுதத்தை சும்மா பாக்குறோம்னா போடுறோம் அன்னைக்கு எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சொல்லலாம் மரணம் அவனை முத்தமிட்டு கொண்டிருக்கிறது மரணம் மட்டுமே மட்டும்தான் இருக்கான் சிங்கேட்ரோல் மட்டும்தான் பயங்கரமான ஐயோடப்பா வாய்ப்பு இருக்கா ஒண்ணுமே ஆகல ஒரு நேடு வேஸ்ட் ஒண்ணுமே ஆகல 3 பேர் ஏறி வராங்க கேங் பேங் நடக்குமா சிங்கேட்ரோல கேங் பேங் பண்ண போறாங்களா 2.0 வர வந்துட்டாங்க இந்த சைடு 2.0 வராங்கடா தேடி ஓடுறாங்க BTS ஒரு அணி பார்த்தாலே அடிக்குது 2.0 BTS பார்த்தாலே அடிக்குது தேடி அடிக்குது ஈசி கில்லு ஓசி கில்லுன்னு போயிடுச்சு தேடி ஓசி கில் 4 கில் ஓசி கில்லுன்னு வராங்க BTS பார்த்தாலே 2.0 ஓசி கில் வருதுன்னு சொல்லி வராங்க என்னென்ன நடக்குது ஓசி கில்லாம் ஐவரி நாக்கு ஐவரி அகாலா மேடம் காப்பாற்றுவாங்களா ஐவரிய GLD tip 40 ரூபாய் through super chat find difference between us வந்துட்டான் யூடியூப் சாகோ வந்துட்டான் ஐவரி காப்பாற்றப்படுவானா டீம் கவர் பாருங்க அந்த மாதிரி கவர் 6 கில் எடுத்துறாங்க யாஸ்னியா ஈவென்ட்ல 6 கில் யாஸ்னியா ஈவென்ட் டாமினேட் பண்ணுது BTS 2.0 டாமினேட் பண்ணி கொண்டிருக்கிறது சிங்கேட்ரோல் அகால மரணம் அடைந்து வெளியேறினான் சிங்கேட்ரோல் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் BTS அகால மரணம் அடைந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த பக்கம் அடிச்சு போட்டு பிரிச்சு 6 கிலோ எடுத்து வச்சிருக்காங்க 7வது கிலோ நோக்கி போயிட்டு இருக்காங்க 7வது கிலோ வந்து கொண்டிருக்கிறது முன்னாடி எஸ்டிஜில ஒரே ஒருத்தன் பாத்துறாங்க அவ்வளவு ஓடுறான் ஐயோ 4 பேரும் என்ன பண்ணுவாங்க பேரை பார்த்த உடனே அவர் பேரை பார்த்தோன்னே ஐயோ சத்தம் மட்டும் தான் தெரியுது லபா தீபான்னு ஓடுறானுங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு அவ்வளவுதான் போங்க பார்த்தாவே தெரிஞ்சு போய் இவன் தான் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தாவே தெரியுது விளையாடுறத பார்த்தா தெரியல பேனிக் விளையாடுறவங்க எப்படியும் சினர்ஜில வந்து கான்பிடன்ஸ்ல விளையாடுறவங்க எப்படியும் பார்த்தாவே தெரியுது எப்படியும் பயத்துல விளையாடுற நீ எப்படியும் பார்த்தாவே தெரியுதுல பேனிக்ல இருக்காங்க பயத்துல ஆமா பேனிக்ல விளையாடுற ஒரு அணி எது பீக்ல விளையாடுற ஒரு அணி எதுன்னு நல்லாவே தெரியுது போட்டு அடிச்சு பொழந்து கட்டுறானு அங்க பேர் ஈவெண்ட் டாமினேட் பண்றானுங்க டாமினேட் செய்யறது யாஸ்னியா ஈவெண்ட் 2.0 டாமினேட் செஞ்சிருச்சு டாமினேட்னாவே வெற்றின்னு அர்த்தம் ஈவெண்ட் டாமினேட் பண்ணுதுன்னா BTS 2.0 வெற்றின்னு அர்த்தம் அவ்வளவுதான் முடிக்கப்பட்டதா அழிக்கப்பட்டதா உடைக்கப்பட்டதா தெரியப்பட்டதா அவ்வளவுதான் கைஸ் ஜெயனி பேர் இந்த பக்கம் அப்படியே ஸ்பார்கிங் ஸ்லை வந்து பாத்தீங்கன்னா 9 கிலோ அவங்களும் நல்லா பயமா விளையாண்டுருக்காங்க என்ன அதே இடத்துல ஐயோ அம்மா 11 கிலோ ஒரு அணி சாண்ட்ரா ஓஜி ஸ்கையோ அப்படி வந்து 11 கிலோ இருக்கானுங்க ஆமா உனங்களும் பயங்கரமா விளையாடுறானுங்களே இசானி கூட நல்லா விளையாடுது பரவாயில்லையே
பா கிளம்பிட்டானுங்க பாருங்க, இங்க பாருங்க BTS 2.0 ஒரே கார்ல கிளம்பிட்டானுங்க. 3 பேர் கிளம்பிட்டானுங்க. 4 பேர் ஒரு கார். என்ன தவறளித்துக் கொண்டிருக்கிறார்கள்? தவறளிக்கப்பட்டதா? யோயோ மறுபடியும் நாக்கு. ஐயோ கோஸ்ட் மட்டும் தான். கோஸ்ட் ஹால வரணுமா? துரத்துறாங்க. டீம் 16 மேல. டீம் 16 அவ்வளவுதான். பெண்களடி சாயோபி அடிக்கிறாங்க. பெண்களடி அடிக்குது 1 HP. சாயோபி 1 HP. முடிப்பாங்க சாயோபிய. பெண்களடி வராங்க தேடி வராங்க. இப்படி என்ன? ஆமா துரத்துறாங்க. தேடி வராங்க பாருங்க. இல்ல ஆமா தேடி வந்துட்டு போயிட்டாங்க. ரீகால் பண்ண போயிட்டாங்க அவங்க. ஷூட்டிங் ரேஞ்ச் ரீகால்க்கு கோஸ்ட் ப்ரோ போறாரு. ஆனா அங்க தான் பிரியா கேமிங் வராங்க. அவ்வளவு அங்க பாரு சாயோபி எதிர ஒருத்தரா. அங்க பாரு. யாரு? சிம்பா அடி வரா. சாயோபி எல்லாரும் அடிக்கிறாங்க. நான் மட்டும் அடிக்க கூடாதா? நான் ஒரு தடவை அடிச்சுக்கிறேன். சிம்பா வரான். முடிப்பானா சிம்பா சாய. என்ன எல்லாரும் அடிக்கிறீங்க? நான் ஒரு தடவை அடிச்சுக்கிறேன்னு வரான். ஐயோ ஆஹா ரோமியோ வேற அங்க இருக்கான். அகால மரணம் அடைஞ்சிருமா? BTS இல்ல ஸ்டார்டிங்ல அகால மரணம் அடைஞ்சு வெளியேறிடுவாங்களா? கோஸ்ட் சால்வர் போயிட்டான். தூக்கிடுவான். ஆனா கமெண்ட்ரி ரிவார்ட் யார் நேம்? சாண்டா ஈஸ்போர்ட்ஸ். டிராஃபில இருந்து வர்றதுதான் உங்களுக்கு பிரிச்சு தரது. பயத்துல டீம் சீசனல் பொங்கல் டிராஃபி எஸ்எல்டா 2.0 ப்ரோ. ஓகே தல. எப்படி இப்ப நேத்து கணக்கில்லை. நேத்தினி யார் என்பது கணக்கில் வராது தல. அங்க பாருங்க மஞ்சள். அங்க ஒரு சீட் 2வது மஞ்சளுக்கு வந்தாங்க. 2வது மஞ்சளுக்கு வந்தாங்க. மாஸ்டர் சி டீம் உடைக்கிறதுக்கு. ஐவரி வந்தா பாருங்க. சாகோ வந்தா பாருங்க. டோனி வந்தா பாருங்க. ஒரு டீம் ஓடுது, ஒரு டீம் துரத்தி வேட்டையாடி கொண்டிருக்கிறது 2.0. சாயோபிய முடிச்சிட்டாங்க. அகால அடைஞ்சார் சாயோபி. கோஸ்ட் ப்ரோ மட்டும்தான் தூக்கிட்டாரு. சிம்பாவும் அங்கதான் போறான். துரத்திட்டு போறான் கோஸ்டா சிம்பாவ. சிம்பா ரொம்ப கும்பா ஜும்பா கம்பா மும்பா ரம்பா கம்பா போறானே. இல்ல பாட்டான். ஐயோ என்னது இது? இந்த அடி அடிக்கிறாங்க 2.0. சும்மா துரத்தினரா அந்த அணி. எனக்கு புரியல ஒண்ணும். இந்த பக்கம் டீம் 6 அடிக்கிறாங்க. BTS 2.0 தான் பயமா இருக்கு. 2.0 என்ன இந்த மேட்ச்ல அடிதாங்கியா இருக்கான். அடிதாங்கி பொட்டி கையில அடிங்க. டோனி அகாலவனம். ராட்ரிக் அகாலவனம். சண்டைக்கு வந்துருக்கூடாது பேசி பாருங்க. இல்ல நாங்க நல்ல விளையாட்டு. அம்மா 8 கிலோ டிராயிங் ஒரு வேற மாதிரி ஆடி இருக்காங்க. பார்க் டீம் வெறியா விளையாடுறாங்க. भाई साहब चाय तो बहुत अच्छी है. थोड़ा कैफे போட்டு போலகறான். சாக்கோ போட்டு அடிக்கிறான். சாக்கோ போட்டு முட்டிக்கிறான். டபர் மாஸ்டர். ஸ்பார்கனி போட்டு பொளந்து கட்டிடுது. ஸ்பார்கனி போட்டு பெருகிறானுங்க. அங்க ஈவென்ட் டாமினேட்டர் நம்ம 2.1 இங்க ஸ்பார்க் தான்ப்பா. ஒருத்தன் 8 கிலோப்பா. டிராயின்னு ஒருத்தன் 8 கிலோ அடிச்சிருக்கான். 14 டீம் கில்லு. ஸ்பார்கி ஸ்லை டீம் மாஸ் காட்டிட்டு இருக்கானுங்க. SCG 12 கில் அடிச்சிருக்காங்க. மாஸ்டர் டீம் 14 கில் எடுத்திருக்காங்க. BTS 2.0 வந்து 10 கில் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 20 பாயிண்ட் வரை கையில வச்சிருக்காங்க. பார்க்கலாம். ஸ்டார்கிஸ் லைவும் 14. ஐவரி விட மாட்டானே. வெறிகொண்ட வேங்க திரும்ப இங்கே வந்துட்டானே ஐவரி. ரீகால் இங்கே வந்துட்டானே. அடிச்சுப்பா பழி வாங்குறதுக்கு. ஏன் ரீகால் யார் போயிருக்காங்க ப்ரோ? தெரியலையே என்ன கதனே. டோனி தனியா தான் இறங்குறாங்க. ப்ரோ ஷோ BTS கேம்ப் அடிச்சிருக்காங்க ப்ரோ. அங்க போய் காட்டி என்ன பிரச்சனை? கில் அடிக்கல அவங்க. இவங்க தான் ஸ்கில் அடிக்கிறாங்க. இவங்கள தான் காட்ட முடியும். அடிக்கிறவங்க காமிக்கலாம் தலைவா. பச்சை புல்லட் எடுக்கிறதுன்னு உனக்கு காமிச்சு என்ன பண்ண போற நீ?
லாக் ஆகுதா? ஓகே தானே. பிஓபி பாத்துட்டாரு. ஐவரி ப்ரோவியோ ராட்ரிக்கையும் பாத்துட்டாரு. கொச்சின் கீழ கிளம்புறாங்க. இத வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. அவங்க வண்டி எடுக்க வந்திருக்காங்க போல. கார்லாம் நம்மளால சும்மா விட்டு போக முடியாது. கார் வேணும். வந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. 2.0 கிளம்பிட்டாங்க. 10 கில்லு. பிடிஎஸ் 10 கிலோ எடுத்து டாப் 4 கில் எடுத்துருக்காங்க கைஸ். வண்டி ஓட்டி பழகிட்டு இருக்காங்க ஆஸ்டின் ரோட்ல. எப்படி போலாம் எப்படி வரலாம்னு. அது ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி தானே இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லி விட்டுதான் அன்னைக்கு எல்லாருமே நம்ம திசை திருப்பிட்டோம். அன்னைக்கு நம்ம இப்படிதான் நம்ம சொல்லி திசை திருப்பிட்டோம். அது வந்து ஹையஸ்ட் கில்ஸ் குமார் ஒரே மேட்ச் தான். இன்னைக்கெல்லாம் 5 மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணு குமார். ஏற்கனவே ஒரு மேட்ச் போச்சு, அதுல 2.0 24 பாயிண்ட் லீடு வச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இனிமேல கஷ்டம். 2.0 பாயிண்ட் எடுக்க விடாம ஜெயிச்சதான் உண்டு. அதுக்கு 2.0 பிடிஎஸ் போய் முட்டணும். அங்க போனா மேன் லாஸ் ஆகும். முதல்ல அங்க போனா அவங்க அடிச்சுட்டான்னு என்ன பண்ணுவ? அது வேற இருக்குல்ல. அது வேற டிராஃபி, அது வேற டிராஃபி, இது வேற டிராஃபி. ரெண்டு வேற வேற டிராஃபி. நம்பர் 1 டீம் 1 ஐவரி. ஆனா இப்ப மறுபடியும் பிடிஎஸ் 2.0 பார்த்தா ஒரு பயம் இருக்கு எல்லா டீமுக்கும். இது வேணா ஒத்துக்கிறீங்களா? ஐவரி இறக்குன பயம். இறக்கிட்ட சொல்லிட்டானே, அவன் பயத்தை கொண்டு வர விட மாட்டேன் அப்படின்னு. அந்த 2 கில்லையும் வந்து பொச்சினிக்கில எடுத்துட்டு தானே போறாங்க. அங்க பாத்தில அவர் ஈகோ பாரு, ஈகோ பாரு அப்படியே தூக்குது பாத்தியா? அடிச்சவனே அடிச்சிட்டு தான் போணும் அப்படின்னு. அங்க பாரு குமார், முதல்ல ஓடுவானு குமார். முதல்ல ஓட்ட முடிப்பானு இந்த மாதிரி அடிச்சா. முதல்ல ஓடுவானு இந்த மாதிரி அடிச்சா ஓட்ட முடிப்பானு. தெரியுமா தெரியாதா? இப்ப பாத்தில தெரியும். ஏறி வந்து அடிச்சு போனது. என்ன சொல்லுவாங்க அண்ணே, டார்கெட் அடிக்கிறாங்க எல்லா டீமும், டார்கெட் அடிக்கிறாங்க. சிம்பா வந்து சூத்த அடிக்கிறானே. இப்பெல்லாம் சிம்பாவது ரம்பாவது கும்பாவது அடிதான். அவன் என்னடா நம்மள தேடி வரவன அட்றாவன, முதல்ல ஒட்றாவன அப்படிங்கிறாங்க. உடச்சு அனுப்புவன. பயத்தை இறக்க இவனுக்கு 12 கில்லு. ஆல்ரெடி 24 பாயிண்ட் பிளஸ் ஒரு 12 கில்லு. டாப் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். இருக்கிற எல்லா டீமும் பிரஷர். டாப் வந்து கொண்டிருக்க ஒரு அணி. வீட்டஸ்லாம் பாவம் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்குது. மான்ல ஓட்டு இருக்காங்க. நீங்க வேற என்ன பண்றது தெரியாம மான்ல ஓடிட்டு இருக்காங்க ஜாலியா. பாயிண்ட் தான் நம்ம பக்கம் திரும்புவா அப்படின்னு. மான்னியா கரெக்ட். மான்னானி ஷூட்டிங் ரேஞ்ச் ஜோன் கரெக்ட். பா ஷூட்டிங் ரேஞ்ச் ஜோன். நந்து bro, thank you so much நந்து bro, thank you so much for the 5 membership gift நந்து bro. ரெண்டே டீம் மட்டும் தான் ஜோன்குள்ள இருக்காங்க. மத்த எல்லா டீமும் ஜோன்குள்ள வரணும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 1800 மீட்டர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன். பிடிஎஸ் 2.0 இதே மாதிரி விளையாண்டுச்சுன்னா சீசன் டிராஃபி அவங்களுக்கு தான் கைஸ். நீங்க வந்து ஒரு தவறு மட்டும் பண்ணக்கூடாது. நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் டீம் சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு. அவங்க வந்து இந்த இப்போ ஒருத்தன் வந்து சொன்னா இப்படி இருக்கு ப்ரோ அப்படி இருக்கு ப்ரோ, இந்த டைம்ல தான் அடிச்சு புடுங்கணும், இந்த டைம்ல தான் ஜோனுக்கு போகணும், இந்த டைம் தான் இது பண்ணணும், மேன்லாம் சாப்பிட கூடாது, 4 பேர் விட்டு கலரணும்னு சொன்னான். இதே மாதிரி ஈகோ இல்லாம 4 பேர் அப்படியே எடுத்துக்கானுங்கண்ணா. 2.0 சீசன் டிராஃபி ஜெயிக்குது. அடிச்சு சொல்றேன். பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் இடி இறக்குறாங்க. பிடிஎஸ் 2.0 ரசிகர்கள் நெஞ்சில் பால் வர்க்கப்படுகிறது. பார்த்தாவே தெரியுது. பாட்டா ஓட்டுறாங்க உண்மையாலுமே. ஆனா ஈகோ மட்டும் கிளாஸ் ஏறக்கூடாது. ஈகோ வரக்கூடாது. ஆமா கிளாஸ் ஏறக்கூடாது. நான் சொல்றது நான் கேட்க, நான் சொல்றேன். ஏன் ஜெயிச்ச உடனே நீ என்னடா நான் சொல்றது கேட்கணும் அப்படின்னுவாங்க. அது மட்டும் வரக்கூடாது. போக்குறப்ப எப்படி ஒற்றுமையா இருந்து ஜெயிக்க பார்க்கறோம், அந்த மாதிரி ஜெயிக்கிறப்பையும் நல்லா ஒற்றுமையா இருந்து ஜெயிக்க பார்க்கணும். தரம் போட்டுக்கிறாங்களே தரம். மொபைல் பிடிஎஸ் கொஞ்சம் இந்த மாதிரி மேட்ச்னா கொஞ்சம் நல்லா வரும். இல்ல மொபைல் பிடிஎஸ்ல 4 கில்ல அவங்கள ஃபுல் டீமோட்டிவ்ல இருக்காங்க. பாயிண்ட் 20 பாயிண்ட் ஆல்ரெடியா? ஆமா ஆமா அவங்க 20 பாயிண்ட். ஆமா பாயிண்ட் எடுத்துர்க்காங்க. உங்களுக்கு 6 பாயிண்ட் வித்தியாசம். இவங்க 6 பாயிண்ட் வித்தியாசம் தம்பி. அவங்க தான் பிளேஸ்மென்ட் கில்ஸ் தான் ஜெயிப்பாங்க. டிராஃபி தெரியும்ல. அவங்க தான் அவங்க தான் பீட்டஸ் ஜெயிக்குதோ இல்லையா அவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பு. ஆனா என்ன பீட்டஸ் வந்து சரி இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. என்ன முன்னாடி எல்லாம் பிடிஎஸ் வந்தாலே இந்த காத்துல செத்துருவானுங்க. இப்பெல்லாம் அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் வந்தாலே அவனுக்கு பொட்டி தான். யார் வந்தாலுமே அட்டிதான்.
முதல் முறையா சீசனல் வார்ல பிடிஎஸ் வந்து பயங்கர பிரஷர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் இன் பிடிஎஸ் சீசனல் வாரோட முதல் முறையா இவ்ளோ பெரிய பிரஷர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்காங்க அவங்க. ஆமா, ஸ்டார்டிங் இந்த பிரஷர் இருந்துச்சு, கொஞ்ச நாள்ல எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு ஜாலியா அப்ப இருந்து இது வரைக்கும் சுதந்திர பறவையா இருந்தாங்க. இல்ல ஸ்டார்டிங்ல பிரஷர்ல இல்ல கைஸ், அவங்க லேட்டா தான் என்ட்ரி ஆனாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்தாங்க. வந்த உடனே அப்போ ஜெயிச்சு போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அவங்க ஸ்டார்டிங் சொல்றாங்க 4 பேர் இருந்தும் ப்ரெஷரா இருக்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். சீசனல் வாரோட ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். எப்பவுமே இவங்க 10 லீடிங் வச்சிருவாங்க, மற்றவங்க எல்லாமே சப்பையாகவே வச்சிருப்பாங்க. முதல் முறையா இவங்க 2வதுல இருந்து ஸ்லாட் 2.1 இருந்து இவங்க அதை அடிச்சு பிடிக்க ட்ரை பண்ணி வெற்றிக்காக திண்டாடுறதெல்லாம் பாக்குறதுக்கே வெறியா இருக்கு. வெறியா இருக்கு பாக்குறதுக்கே வெறியா இருக்கு. ஒண்ணுமே இல்ல, ஐவரி ஸ்பாயிலர்ல இருந்து ஐவரிய வின்னிங்கா திருப்பினதுதான் அந்த மொத்த பிடிஎஸோட தோல்விக்கு காரணமே. ஸ்பாயிலர்லாம் விளையாட நீ வெண்ணுக்கா விளையாட முடிச்சு. ஓகே, ஐ பிளே ஃபார் த வின், ஐ பிளே ஃபார் த மணி அப்படின்னா அவ்வளவுதான். அவங்க கால்ஸ் போய் கேளுங்க, கொடூரமா இருக்கவங்கலாம் அந்த லைவ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கதறிடுவீங்க நீங்களாம். கால்ஸ் அந்த மாதிரி இருக்கும். வேணாம் போகக்கூடாது, அதெல்லாம் வெறியா இருக்கும். பிடிஎஸ் ஜோன் எடுத்துருச்சு, குகைக்குள்ள போயிருவாங்களா? குகைக்குள்ள போய் ஹீல் பேனல் பண்ணுவாங்களா? ஒரு மேட்சா டாப் 5 வருவாங்களா? பாப்போம் கைஸ். ஒரு காலத்துல எப்படி இருந்த அணி, பாக்குறவங்க அடிச்சிட்டு இருந்த அணி இப்ப குகைக்குள்ள ஹீல் பண்ண போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? பாக்கும்போது அப்பவே 6-7 ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சிச்சு, ஏதாவது ஹீல் பேனல் பண்ணி டாப் 5 வந்துருண்டா அப்படின்னு. இந்த ரொட்டேஷன் பாருங்க, 2.0 ரொட்டேஷன் பாருங்களேன். அவ்வளவுதான். அந்த பக்கம் போக வேண்டிய அணி அழகா ரொட்டேட் பண்ணி சூப்பரா கூட்டு வந்து ஐவரி. சூப்பரா அருமையான ஒரு பயங்கர அவ்வளவுதான் வேற மாதிரியான ஒரு ரொட்டேஷன் பண்ணது. அதுதான் ஐவரி தான் உட்கார்ந்து அடிக்கிறது. வாங்க சனா ப்ரோ, வாங்க சனா ப்ரோ, வெல்கம் சனா ப்ரோ. வாங்க பிடிஎஸ் கிட்ட ஒரு ஃபைட் ரெஸ்கார்ட் அல்டி விட்டாங்க. மொபைல் ஹைப்பர் சாண்டாக்கு கோட் நாக்கு அவ்வளவு ஜூஸ் மட்டும் தான் இருக்கான். மொபைல் டீம் முடிச்சாங்க அவ்வளவுதான். வீடியோ காப்பாத்தனடா. ஐயோ உண்மையாலுமே சூப்பரா அடிச்சான் லாஸ்ட் ஷாட். சேஞ்ச் பண்ணி வேற அடிச்சாரு. பாத்துக்கடா பொட்டையா சார்னே, பாத்துக்க. கார் ஓட்டுறவன் என்னெல்லாம் பண்றான். நீ தான் ஓட்டுனே கால்ல ஒரு கார் வருது ஜூஸ்க்கு. சூத்தியா பையா. தனிக்கு மொபைல் அவன். நீங்கனா M5 வேற. ஐயோ. சரியான ஸ்விட்ச் சேஞ்ச். தரதான் 2.0 உள்ள வராங்க. 2.0 மறுபடியும் பிரியா கேமிங் மாட்றாங்க. அகால வண்ண மணிவான் பிரியா கேமிங் அணி. அடுத்த ஜோன் ஆரம்பிச்சிச்சு. ஆமா, பிரியா கேமிங் அணி பின்னாடி கொடூரமான ரொட்டேஷன் அடிக்குறாங்க ப்ரோ. ஒரு காலத்துல பீட்ஸ் அடிச்ச ரொட்டேஷன்லாம் இவங்க அடிக்குறானுங்க ப்ரோ. காலா என்ன ப்ரோ இப்படி மாறி இருக்கு மாலே. பாத்தீங்களா, உங்களுக்கு முன்னாடி நாலு டீம் இருக்கு. கோச்சிங்ல இருந்து சுத்தி எங்க வந்துட்டானுங்க பாருங்களேன். தர காட்ற பட இறங்கற ப்ரோ. ஐயோ வெறியா நெத்துதா ப்ரோ. பட்ட பசங்க இப்பலாம் வெறியா ப்ரோ இப்படி விளையாடுறானுங்க. நெத்துதா வருவானு குமார். அப்படியே கோச்சிங்ல இருந்து நேரா வருவாங்க தெரியுமா? பாத்துறியா இல்ல? வரவே செத்துறாங்க. ஐ ட்ரையோட்ஸ்ல ஜெயிச்சு வரணும்டா, அப்பதான் கேம்ல என்னன்னு தெரியும். அவரு முன்னாடி போறாங்க, இங்கிட்டதான் வராங்க, இங்கிட்டதான் வராங்க. ஒரு கார் எப்படி வாங்க அப்படியே அந்த கோடு தான். கோடு விட்டு பாத்தியா அவனு முன்னாடி போல. இந்த கோடு தான். இந்த கோடு விட்டு போக கூடாது மாதிரி. அவர் எப்படி நிக்கிறாங்க பாரு கோடோட கோடா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஜோன்குள்ள வந்தாங்க. ஜோன்குள்ள அந்த பக்கம் 4 பேர் அங்க பாருங்க, 5 கில் எடுத்து இங்க பாருங்க. பிடிஎஸ் புடிச்சிட்டு பாருங்க எப்படி பிடிஎஸ் ஆனா ஜோன்குள்ள வரணும். பிடிஎஸ் ஜோன்குள்ள வரணும். எஸ்டிஜே போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. எஸ்டிஜே போட்டு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 3 கில் சாய் ஜோன்குள்ள போனோம். பிடிஎஸ் ஜோன்குள்ள போனோம்.
பிடிஎஸ்ல இப்போதைக்கு யூவிஓபி மட்டும் தான் ஜோனு, ரோமியஸ் லைவ் ஜோனு, வெட்டு ஜோனு, ரவுடி ஓபி மட்டும் தனியா இருக்கா ஜோனு. சாய் முதல் முறையா ஒரு ஜோனை புடிச்சிட்டான், முதல் ஆளா போய் ஒரு ஜோன் புடிச்சிட்டான். ஆனா வர வர அடிப்பாங்க. இன்னும் 13 டீம் இருக்கு. டாப் 5 குள்ள வந்தாதான் அவங்க எடுத்த கில்லாம் கவுண்ட் ஆகும். 7 கில் தான் எடுத்துருக்கு பிடிஎஸ், பின் தங்கி இருக்கு. ஆனா 2.0 எவ்வளவு கில்? 13 14பா? 13 ராட்ரிக் அகாலமானமா மாத்த கூடாது. சினிமால ஒரே ஒரு டீம் தான் வச்சுக்கணும் நம்ம. எஃபெக்ட் கிட்ட ஃபைட். அவ்வளவுதான் ஒரு காஸ்ட். அங்க பாரு ராணவர், அங்க பாரு. ஐயோ மறுபடியும் ஒரு காஸ்ட் வாங்கிக்க. போடு, போற போக்குல அடிக்கிறாங்க 2.0. போற போக்குல ஒரு போடு, போற போக்குல ஒரு போடு போட்டு போ. ஐவேரி டிரைவிங் அந்த மாதிரி ஒரு புல்லட் போடல. போற போக்குல சர்றன்னு போய் எஸ்எக்பிடிஸ் ஒருத்தன் அடிச்சிட்டு போயிட்டேன்டானுங்க. இன்னொரு ஜோன்குள்ள வராங்க. அங்க பாரு கார்னர் பாரு, அங்க பாரு அந்த ஜோன் கோடு பாரு, மேப்ல கோடு பாரு, அந்த கோடு பாரு, அந்த கோடு புடிச்சானுங்க. அந்த பிடிஎஸ் 2.0 சரியான வெறியான ஒரு ஜோன் எடுத்தது. அந்த கோடு சரியான வெறியான ஒரு ஜோன் எடுத்தது. ஒம்மாலை கோடு எடுத்தாங்க, ஒம்மாலை கோடு. அவ்வளவுதான் முடிஞ்சு குமார். முன்னெல்லாம் ஓடுவனு குமார் உள்ளாடி கரெக்டா ஜோன்குள்ள ஒரே இன்ச்சுதான் உள்ள அப்படியே ஜோன்குள்ள உள்ள கால் கல்லாம் பண்ண மாதிரி விளையாட்டுறானுங்க. ஒரே இன்ச்சு உள்ள எட்டி கால வச்சா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். மரணம் பிடிஎஸ்ல மரணமா? இல்ல 4 பேர் இருக்காங்க. போஸ்ட் ஓபி உள்ளார வராங்க. சாய் ஓபி பிடிஎஸ் வெட்டி வருமா பாப்பாங்க. சாய் ஓபி காத்து கொண்டிருக்கான். என்ன பண்றது? 14 கில் 2.0 14 கில் எடுத்தாங்க. 14 கில் ஏற்கனவே ஒரு 24 பாயிண்ட் கையில வச்சிருக்காங்க. 14 கில் எடுத்தாங்க. பிடிஎஸ் 2.0 பின்னாடி ஒரு டீம் வந்துச்சு, முடிறாங்க பாருங்க. ஐவேரி எடுத்த உடனே மோட்டர் போடுறான். ஐவேரி அகாலமரணம் லாங்ல இருந்து ஐவேரி அகாலமரணம் அடிச்சான். ஐவேரி முடிறாங்க. சாய் மரணம் ஐயோ போடு. வெறியான ஒரு இடத்தை பிடிச்சாங்க. அவ்வளவுதான். அழுத்தி விட போகும்போது மரணம், அழுத்தி விடும் போது மரணம், அழுத்தி விடும் போது மரணம், அழுத்தி விடும் போது மரணம். மரணம் விட்டது. மரணம் வந்து உமா கொடுத்தது. ஈசோ வரான். சாய் மரணம் அடைவானா? சாய் மரணம் அடைவானா? ஈஷா அவ்வளவுதான். சாய் அழுத்த பாக்குறாங்க. முடிச்சுட்டாங்க. இந்த மேட்ச் பாயிண்ட் எடுக்க முடியல. சிங்காட்ரோல் மட்டும் தான் சிங்காட்ரோல் ஒரே ஒருத்தன். பிடிஎஸ்ல ஒரே ஒருத்தன். சிங்காட்ரோல் தான். ஜோனை விட்டு ஜோன் வரும்போது மரணம் அடைதான். ஜோனை விட்டு ஜோன் வரும்போது மரணம் அடைதான். கரெக்ட். சாக்கோ அகலவனம். ராட்ரிக் 1 HP. ராட்ரிக் அகலவனமா? ராட்ரிக் அகலவனம். நேர்மறை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். டோனி மட்டும் தான் இருக்கான். அதே டீம் போச்சிங்ல இருந்த அதே மறுபடியும் நடக்குது. டோனி ஒரே ஒருத்த மொத்த டீமை காப்பாத்துறான். டோனி டாப் 8 இங்க பாருங்க. இந்த ஷாட் அவ்வளவுதான். சிங்கர் ஈஷா கேமிங் அகல பண்ணவன அவுட் ஹவுஸ். ஈஷா கேமிங் உள்ள வரடாம தடுக்குறாங்க. பிரியா கேமிங் அணி ஈஷா கேமிங் உள்ள வரடாம தடுக்குறாங்க. ஈஷா கேமிங் அகல பண்ணவன சிங்கரோட அகல பண்ணவன முடிஞ்சது என்ன? சிங்கரோட மட்டும் தான் ஹீல் பண்றான். ஹீல் பண்ற சிங்கரோல் 7th பிளேஸ் 6th வர முடியுமா? 6th பிளேஸ். அஞ்சு தான் இருக்கு. இது ஒரு லேட்டான ஒரு சாட்டா. டாப்பே வர முடியாதா? இது ஒரு தவறான ஹீல் பேட்டில் ஆகுமா? தவறான பாயிண்ட். ஆல்ரெடி 11 கில் வர வச்சிருக்காங்க. டாப் 5 வந்துட்டாங்க. இல்ல பிடிஎஸ் 2.0 அதிகமான கில் சிங்கரோல் ஒரே ஒரு மினிட் தான். அகாலவனம் அடிறான் சிங்கரோல். அகாலவனமா? சிங்கரோல் அகால மரணம் அடைந்தான். முடியல. 10 கிலோ 15 கிலோ எல்லாமே வேஸ்ட். 2.0 16 கிலோ டாப் 6 வந்துருச்சு.
இன்னும் ஒரே பிளேஸ் தான், ஒரே பிளேஸ் தான். தவறான ஹீல் பேட்டில் கைஸ், தவறான ஹீல் பேட்டில். உடைக்கப்பட்டது பாருங்களேன். உடைக்கப்பட்டது. பார்க்ல தூக்கி தூக்கி போடு. ரெனால்டி டீம் அகால பண்ண மாட்டேங்குது. 16 கில்லு ரெனால்டி டீம் முடிக்கிறாங்க. 2.2 ரெனால்டி டீம் அவ்வளவுதான். போடு. ரெனால்டி டீம் அகால பண்ண. டோனி லாங்ல இருந்து வந்துட்டாங்க பாருங்க. 17 பாயிண்ட் பிளஸ் டாப் 5. அவ 17 உடைக்கப்பட்டது गाइस. வீட்டஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழைச்சிட்டு இருக்கு. வீட்டஸ் ஒரு மிகப்பெரிய தவறு இழைச்சிட்டு இருக்கு. ஜோன்குள்ள இருந்து ஜோன் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு. ஜோன்குள்ள இருந்து ஜோன் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு தவறு இழைக்குது. வீட்டஸ் அதிகாரி நெஞ்சில் இடி இறங்கி கொண்டிருக்கிறது. ராட்ரிக் அகால பண்ணணும். டாப் அகால பண்ணணும். டோனி மட்டும் அவ்வளவுதான். BDS 2.2 அகால பண்ணாங்க. பெண்களி முதல் வெற்றியா? பெண்களோட முதல் வெற்றியா? பெண்களோட முதல் வெற்றியா? போட்டு பொளந்து பெண்கள் பிரியா கேவியோட முதல் வெற்றியா? பிரியா கேவியோட முதல் வெற்றி. அவ்வளவுதான். சிங்கப்பெண் பிரியா கேமிங் எழுச்சி ஆரம்பமாக வெற்றியா? பிரியா கேவியோட முதல் வெற்றி. முதல் வெற்றி. 23 பாயிண்ட். 23 பாயிண்ட் எடுத்து பெண்கள் அணி வெற்றி பெறுகிறது. வீட்டு இவர்தான் லாஸ்ட் ஜோன்ல பார்க்கில் தான் வேலைய கட்டுது. கடைசில தான் டின்னர் எடுப்பார் பாருங்களேன். நான் இந்த மாதிரி லிவிக்ல ஒருத்தனை பார்த்தேனே, இப்படியே ஹீல் பேட்டில் பண்ணி ஜெயிச்சிட்டான். என்னன்னு சாவே மாட்டானா இவன்? ஆக மாட்டான். அது அப்படியே சிக்கன் டின்னர் ஓடியும் போயிடும். பார்லே அவனை காப்பாத்திடும். தூக்கி 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 விட்டுட்டு பார்லேடா பார்க்கில். பார்லே முடிவடைந்ததா பிரியா காணி. சிக்கன் டின்னர் வாய்ப்பையோ இந்த பார்கள் பரவாயில்ல, ஒரு பாயிண்ட் தான் போவோம். ஆனா இந்த மாதிரி தொடவே இல்லை. போன மேட்ச் ராட்ரிக் இந்த மாதிரி தான் விட்டுட்டு ஓடியாந்தான். அது ஒரு குறிப்பிட்ட இடம் ஓபன் ஸ்பேஸ் வேணும். யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சுடக்கூடாது. அவன் பாரு, அவன் கிட்டே இருக்கான் பாரு. ஒரு அரைமையில ஒரு ஸ்ட்ராட்டஜியை போயிட்டு இருக்கான். SXBTS SR ப்ரோட தலைமையில, சேவியர் ப்ரோட தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். வெற்றி பெறுவாங்களா? பிரியா அணி தோல்வி பெற்றுமா? இது பாட்னி ஹீலும் பண்ணின்னு இருக்கு. ஜோனும் குறையுது. இவன் மாஸ் பண்ணிட்டான் இவன் இந்த பையன். அவ்வளவுதான், ஜோன் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களும் ஹீல் பேட்டில் பண்ண போறாங்க. 8 ஃபர்ஸ்ட் எய்ட் பிரியா கேமிங் கிட்ட. அவங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சிருந்தாலும் இங்க பார்கல் கிட்ட இருக்கும்போது வேலைக்கு ஆகாதுக்கா. முதல் முறையா இருந்த வெற்றியை பிரியா அணி அடையுதா? ஒரே ஒருத்தரோட அறிவு மத்தவங்க எல்லாரோட கன் பவரை உடைக்குதா? ஒருத்தரோட அறிவு தான் முக்கியமா? இல்ல பிரியா கேமிங் அணி ஒரு மிகப்பெரிய வெற்றி. யுவால முடியாதத பிரியா கேமிங் அணி முதல் முறையாக முடித்து காவித்தால் கைஸ். வாட் ஹேப்பன் பை பிரியா கேமிங். சூப்பர் முடியல, யுவால முடியல. ஆனால் பிரியா கேமிங் நடத்தி காமிச்சிட்டா ப்ரோ, நடத்தி காமிச்சிட்டா ப்ரோ பிரியா கேமிங். வாட் a win and what a win, what a வெற்றி. பிரியா கேமிங் 2 கில்லு, காவி மிட்டாய் 3, ஆரஞ்சு மிட்டாய் 5, ஸ்டான் ஒரு 3, 8 10 13 23 பாயிண்ட். 23 பாயிண்ட் ஒரே மேட்ச்ல 23 பாயிண்ட். அடுத்து SXBTS 10 பாயிண்ட். 10 SXBTS 10 பாயிண்ட். அடுத்து ஒரே கில் தான். ஆமா 10 பாயிண்ட். 16 பாயிண்ட். NMS 8 பிளஸ் 16 பாயிண்ட். அடுத்து 2.0 வந்து 2.0 எவ்வளவு? 17 பிளஸ் 7 24. திரும்ப 24. ஐயோயோப்பா 26. BTS விட 50 பாயிண்ட் லீடிங்க. BTS விட 50 பாயிண்ட் லீடிங்க. மத்த எல்லா டீமை விட 30 பாயிண்ட் லீடிங்க. BTS 2.0 20,000 தன் பாக்கெட் குள்ள போட்டது. 2 பாயிண்ட் தன் பாக்கெட் குள்ள போட்டது. 2 பாயிண்ட் எடுத்து லீடிங் 7ல போய் உட்காந்துருச்சு. BTS இப்ப 2.0 தேடி தேடி உடைச்சு ஆகணும், இல்லனா ஹெவி லீடு போயிருவாங்க. வெட்டு எவ்வளோ? நம்ம வெட்டு 19 அவ்வளவுதான். எக்ஸ்ட்ராஃபி கை மாறியது. BTS ஜெயிக்கணும்னா அடுத்த 3 மேட்ச்லயும் 2.0 பாயிண்ட் எடுக்க விடாம பண்ணா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. இல்லை என்றால் வாய்ப்பு இல்லை கைஸ், வாய்ப்பு இல்லை. பார்க்கில் ரொம்ப பெரிய வேலையை காட்டுது. பார்க்கில் எடுக்கணும், ஹீல் பேட்டில் பண்ணணும்,
ரொம்ப முக்கியமா இருக்கணும். எல்லாமே தவறளிக்கிறது விடிஎஸ் கேமை கத்துக்கலை. கேமை இன்னும் கத்துக்கலை guys. 2.0